ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். அப்பாடா, எப்பயும் சொல்கிற சேம் டைலாக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து திருவிழாவுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும், என் ஹஸ்பண்ட், என் பசங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. நான் மட்டும்தான் ரெடியாக போகிறேன். என்னுடைய சிம்பிள் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் என்னென்னா, ஃபேர் அண்ட் லவ்லி, லிப் பாம், ஸ்டிக்கர் போட், சந்தனம், குங்குமம், அவ்வளோதாங்க ஃபினிஷ். இதுதான் என்னுடைய மேக்கப். நான் லைவ் அட்டன் பண்ணிகிட்ருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கும் கொஞ்சம் லைட்டாக ஆசையாக தான் இருந்துச்சு, மேக்கப் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு. ஒரு டைம் வந்து ஐலைனர், மஸ்கரா, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிவிட்டு மிரரில் போய் பார்க்குறேன். அழகே பொறாமைப்படும் அளவிற்கு பேரழகெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கா அப்படின்ட்டு ஒரு டயலாக் வரும்ல, அந்த டயலாக் எனக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து மிரரில் போய் பார்க்குறேன், பா யாருடா இது, பேய் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதோட சரி, ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு சந்தனமும் குங்குமமுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஓகே வான்னிட்டு நான் எதுக்காகனா என்ன நானே கிண்டல் பண்ணிகிட்ருக்கேன்னா, வீடியோ பார்க்குற யாரும் வந்து என்னை கிண்டல் பண்ணிடக்கூடாது, கமெண்ட்ஸ் போட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன நானே சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்கேன். இது தாங்க என்னுடைய ஸ்வீட் ஃபேமிலி. எப்படி இருக்காரு என் ஹஸ்பண்ட், என்னுடைய பெரிய பையன், என்னுடைய சின்ன பையன். என் பெரிய பையன் 6th கம்ப்ளீட் பண்ணி இப்போ 7th போகிறான். சின்ன பையன் இந்த இயரில் தான் வந்து யூகேஜி ஜாயின் பண்ண போகிறான். எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்க்கிங் பிளேஸ். இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கிறது ஒரு பிரிட்ஜு மேலே நின்றுட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜுக்கு கீழ் சைடில் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுற இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கீழே வச்சுருப்பாங்க. பிரிட்ஜுக்கு மேலே இருந்து ரைட் சைடில் பார்த்தா கோயில் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்கும். என் ஹஸ்பண்ட் பாருங்கள், ரோஹித்தை தூக்கி வச்சிட்ருக்காரா. இந்த வீடியோ முடிய ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுன்னா, இந்த 10 மினிட்ஸ் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த டைமெல்லாம் கூட அவர் தூக்கி வச்சுட்ருப்பாரு. இந்த 10 மினிட்ஸ் இல்லை, நாங்கள் திருவிழாவுக்கு போயிட்டு முடிஞ்சிட்டு வர ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஆச்சு. அந்த 6 to 7 ஹவர்ஸும் தூக்கியே தான் வச்சுட்டு இருந்தார் அவனை. நான் சொல்லியிருந்தேன்ல எங்கள் ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு. இதுதான் கங்கை அம்மன் கோவில். என்ன இவ்வளோ லாங்கில் நின்றுட்டு கங்கை அம்மன் கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, பசங்களை கூப்பிட்டுட்டுலாம் அந்த ரஷ்ஷில் போக முடியாது. அதனால் லாங் டிஸ்டன்ஸ்லேயே காமிச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ரோஹித் பாருங்கள் அழுதுட்ருக்கான். அவன் எதுக்கு அழுதுட்ருக்கான்னா, இந்த கேம்ஸ்லலாம் விளையாடணும், எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம், வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுதுட்ருக்கான். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே பாருங்கள், இவங்க 3 பேரும் வந்து இந்த எல்லா கேம்ஸும் ஒரு ரவுண்ட் விளையாடி முடிச்சுடுவாங்க. ஏன்னா நான் ஒரு கேம்ஸ் கூட விளையாடல. எதனாலனா, எனக்கு வாமிட்டிங் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கிறதால வந்து நான் ஒரு கேம்ஸ் கூட விளையாடல. நான் இதில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னா வேறு எதையும் சுற்றி பார்க்க கூட முடியாத அளவுக்கு உடம்பு முடியாமல் ஆகிடும். அதனால் நான் போகிறதில்ல. இதிலெல்லாம் 3 பேரும் வந்து ஒரே சீட்டில் உட்காரணுன்னு பிளான் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அங்கே இடம் பத்தலை. அதனால் யாதவை மட்டும் தனியாக உட்கார வச்சுட்டாங்க. ரோஹித்தையும் அவங்க அப்பாவையும் தனியாக உட்கார வச்சுருந்தாங்க. தனித்தனியாக விளையாடிட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஸ்கை ப்ளூ ஷர்ட் அவர், நேவி ப்ளூ வந்து யாதவ். இது யாதவ் பாருங்கள், யாதவ் வந்துட்டு இருக்கிறது பாருங்களேன், கேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம் வாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் தலை சுத்துதா லைட்டா? ஏன்டா கொஞ்ச நேரம் சிரிச்சா என்னடா, சிரிக்கவே மாட்டேறியடா யாதவ். படிக்கலாம். அங்கே உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டுச்சு அவங்களுக்கு? கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாருன்னா, அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, சுமாராக இருந்துச்சுன்னு வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் தெரியுங்களா? அப்படி சொன்னால் தானே போய் இன்னொரு கேம் விளையாட கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இன்னொரு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேம் முடிஞ்சோடனே இந்த கேம் ஏறும்போதே இன்னொரு கேம் எது விளையாடணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இப்போ இது முடிச்சுட்டு வந்த உடனே அந்த கேமில் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. டேய், நான் எதுவுமே விளையாடலடா, நீங்கள் மட்டும் செலவு பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்லையேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறமா இருடா, உனக்கு கடைக்கு போகிறோம்ல, கடை அங்கே வளையல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல, அங்கே இருக்குது உனக்கு செலவு, வா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், எப்படியெல்லாம் என் காசு கரியாகுதுன்ற மாதிரி. இவங்க மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, நான் மட்டும் சிவனேன்னு கீழே உட்காந்து நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது எனக்கும்.
இதை வந்து இந்த கேமில் மட்டும் அனுப்பல. ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப ஹைட்டாக மேலே போயிட்டு வரதால பயப்படுவான் அப்படின்றதால அனுப்பாமல் விட்டுட்டோம். அவனுக்கு பிடிச்ச கேம் வந்து இந்த கார், பைக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பார்த்த உடனே இதில் தான் ஏறணும்னு சொன்னான். அவங்க அப்பா மற்ற கேம்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனாலும் அவனுக்கு இந்த கார் மேலே இருந்துச்சு. நான் இதில் தான் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி இதில் உட்கார வச்சோன்னா விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள். என்னை கூட அந்த கார் தொடாத, தூரமாக நில்லு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருக்கான். ரோஹித் செகண்ட் கேம் செலக்ட் பண்ணிட்டான். என்னன்னா ஃப்ளைட்டு தான். நான் சொல்லியிருந்தேன்ல, காரு, பைக்கு, ஃப்ளைட்டு இது 3 அந்த திருவிழாவில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த பையன் வந்து ஃப்ளைட்டில் ஏற்றின உடனே லாக் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு நாட்டை போட்டு முடிச்சு விட்டுட்டான். என்னடா ஃப்ளைட்டில் ஏற்றுற, நாட்டு போட்டு வச்சுருக்க, ஃபாஸ்ட்டாக போகும்போது கீழே விழுந்துட போகிறான்டா அப்படின்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு லாக் போடுற அந்த சிஸ்டமே காணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி கீழே இறக்கிடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரோஹித் இறங்கி வரமாட்டேன்னு என்னை திட்டிகிட்டு இருந்தான். சரி எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது ஒரு சுத்து கூட வரவே இல்லை. அதுக்குள்ளே தனியாக உள்ளே உட்காந்துட்டு இருந்தவொடனே பயந்து அழுதுட்டான். கார்னா ஓப்பனாக இருக்குது, அதனால் அவனுக்கு பயம் இல்லை. அதனால் அந்த கேமே சரியாக விளையாடல ரோஹித்து. நெக்ஸ்ட்டு வந்து யாதவ் வந்து இந்த ஷூட்டிங் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஷூட் பண்ணிட்டு இருந்தான். 7 கன்னுக்கு வந்து 3 வின் பண்ணியிருந்தான். ரோஹித் பாருங்கள், இதில் ரோஹித் இல்லவே இல்லை. நான் இருக்கான்னு நினச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தா தான் தெரியுது அவர் அந்த சைட்லேருந்து வராரு. அதில் ரோஹித்தே இல்லை, நான் தூக்கிட்டேன் அழுகுறான்னு சொல்லிட்டு. நான் இங்கே யாதவ் கன் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே விளையாடல அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல அது. இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆச்சு. நான் கூட பரவாயில்லையே நல்லா ஊஞ்சல் மாதிரி ஆடுதேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சந்தான மூவியில் சொல்லுவாங்களே, என்ன ஸ்டார்டிங் ட்ரபிளா அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் தான் ஸ்லோவாக ஆடிச்சா, அப்புறமா ஆடுது பாருங்கள். பார்க்கவே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ரோஹித் எப்படி தான் இதில் விளையாடிட்டு இருந்தான்னு எனக்கே தெரியல. பாருங்கள், நம்ம விளையாடிட்டு இருந்த கேம்ஸ் எல்லாம் இங்கே தான் விளையாடிட்டு இருந்தோம். மேலே பிரிட்ஜு மேலே இருந்து பார்த்தா அழகாக தெரியுது இல்லை, இங்கே தான் நம்ம விளையாடிட்டு இருந்த இடம். இப்போ ஃபைனல்லாம் வந்து இவங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய பர்ச்சேசிங் டைம் தான். இப்போ வேலையை காட்டுவானுங்க பாருங்கள் 3 பேரும். வாங்கடா பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னான்னா கால் வலிக்குது, டயர்டாக இருக்குது, பசி எடுக்குது, என்னென்னமோ கம்பி சுற்றின கதையெல்லாம் சொல்லிட்டு சுற்றுவானுங்க. இனிமேல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் நம்மளை நிம்மதியாக பர்ச்சேஸ் பண்ண விட மாட்டானுங்க. 2 கம்பல் தாங்க எடுத்தேன். திரும்பி பார்த்தா ஆளுக்கு ஒரு ஐட்டம்ஸை வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இவன் பார்த்தா கையில் கன்று வச்சுருக்கான், அவன் பார்த்தா கையில் பம்பரம் வச்சுருக்கான். ஆளுக்கு ஒரு ஐட்டம்ஸை வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று எடுத்தேன். இந்த கலர் பிடிச்சிருந்துச்சி, அந்த ஹேண்ட்பேக் கலர் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ஹேண்ட்பேக் ஒன்று எடுத்திருந்தேன். நல்லா இருக்கா கலர்? ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஹேண்ட்பேக் கலர் வந்து ஆஷ் கலரு. என்கிட்ட 4 ஹேண்ட்பேக் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த கலர் வந்து ஒரு மாதிரி லைட் கலர்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் இதை வாங்கிக்கிட்டேன். எங்கள் ஃபேஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு, சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்குன்ற மாதிரி டல்லாக போயிட்டுருக்கோம். ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் எங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம்ல, உட்காரலாம்லன்னுட்டு. உட்காரலாம் இடம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். பசங்களை வச்சுட்டெல்லாம் எங்கேயும் உட்கார்ற மாதிரியெல்லாம் இடம் இருக்காதுங்க. அதனால் நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். கேம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ரிங்கை தூக்கி போட்ட உடனே அங்கே இருக்க ஐட்டம்ஸில் ஒன்றுத்தில் மாட்டினாலும் அந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு தான் அப்படின்றது தான் இந்த கேம். விளையாடிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் யாரும் இந்த கேம் விளையாடல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு வான வேடிக்கைக்காக வந்து இப்போயே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு வந்து வான வேடிக்கை 1 ஹவர் வந்து கண்டினியூஸாக பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர சூப்பராக இருக்கும். ஆனால் பசங்களை வெடிச்சிட்டு நம்மளால இந்த ரஷ்ஷில் வந்து வர முடியாதுன்றதுக்காக நைட் டைமில் நாங்கள் வர்றதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணுற வரைக்கும் until then மேரி பாய்.